நிகழ்ச்சியினுடைய சிறப்பு உரை இளைஞரணியில் மட்டுமல்ல பள்ளி மாணவர்கள் மனதிலும் இடம் பிடித்த கல்வி கல்வித்துறையில் ஒரு சகாப்தம் படைக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்களை சிறப்புரை ஏற்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். அரசியலில் மாறி வருகின்ற சக்தியை மாறி சக்தி இசையோடு இன்றைக்கு நாம் கேட்டிருக்கின்றோம். நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் இன்றைய டெப்டி சிஎம் ஒரு நாள் டெஃபினெட்லி சிஎம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த பாடலினுடைய பாடல் ஆசிரியர் மாநில இளைஞருடைய துணை செயலாளர் என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் ஜோயல் அவர்களுக்கும் இதற்காக பாடிய என்னுடைய அன்பு அண்ணன் மனோ அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய பாராட்டுகளை நம் அனைவரின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபர்ஸ்ட் வரவேற்புரையாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய திருவாரூர் மாவட்டத்துடைய இளையராஜா. பாட்டு செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தோட நமக்கான சின்ன இளையராஜான்னு நான் சொல்லுவேன். மிக அழகாக இன்றைக்கு இந்த பாடலை இன்னைக்கு பாடி அதற்கான இசையும் அமைத்திருக்கின்றார்கள். இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக அமைந்திருக்கின்றது என்று தான் நான் கடந்த ஆண்டு இதே பாடல் நேரடியாக நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. ஜோயல் அண்ணன் வீட்லேயே ரொம்ப சிம்பிள் ஃபங்க்ஷனாக முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நான் சொன்னேன், அண்ணே வெறும்னா நம்ம வீட்டில் முடிக்கிட்ட நம்ம இளைஞரை தம்பிகளுக்கு முன்னாடி இதை வெளியிட்டா தானே இது நல்லா இருக்கும், இந்த மாதிரி அன்பகத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னது உண்மைதான். நம்ம இளைஞர் செயலாளர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் நானே பல முறை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். எத்தனையோ பாட்டு வந்தாலும் இந்த உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா அப்படின்னு அந்த பாட்டு போகும்போதுதான் எங்கேயா ஜோயல் எங்கே இருக்காருப்பா, இங்கே வந்துட்டாருப்பா அப்படின்னு திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த பாடல் எங்கே பார்த்தாலும் அது ஒரு கேட்சியாக அமைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்கின்ற அந்த இளைய சமுதாயத்துக்கு தகுந்தார் போல். அதான் தமிழ்நாடு முழுவதும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஒரு மாவட்டத்துடைய செயலாளராக அல்லது இன்னொரு மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சராக சுற்றி நாங்கள் வந்தாலும் இந்த அன்பகத்தில் தம்பிகளே அப்படின்னு பேசும்போது இருக்கின்ற அந்த உணர்வுங்கிறது வேற எங்கேயுமே இருக்காது. இந்த உள்ள நுழையும் போது அப்பா நம்ம வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம்ப்பா அப்படிங்கிறதுக்கான ஒரு உணர்வை தரக்கூடிய இந்த இடம். இந்த இடத்துல இருந்து நம்முடைய அண்ணன் ஜோயலுடைய பாடல் வரிகளை நம்ம கேட்டிருக்கோம், விஷுவலாகவும் நம்ம பார்த்தோம். சரி, ஜோயல் அண்ணன் மட்டும்தான் நம்ம இளநீ செயலரை நேசிக்கிறாரா, அப்ப நாங்களாம் நேசிக்கலையே அப்படின்னா இங்க இருக்கின்ற மேடையில் இருக்கின்றவர்களாலும் சரி எதே இருந்திருக்கின்ற தம்பிகளாக இருந்தாலும் ஏன் நம்முடைய இளநீ செயலாளர்களை இன்றைக்கும் பின்தொடர்கின்ற பல தம்பிகளுக்கும் பல விதத்தில் அவருக்கு ஒரு காதல் உண்டு அவர் மேல. அவர் நீங்க பார்த்திருப்பீங்க, எங்கேயுமே சிடு இருக்க மாட்டேது, அந்த சிரிச்சமும் ஒரு குழந்தை முகமா இருக்கும். ஆனால் கொள்கை என்று வரும்போது எந்த அளவுக்கு தன்னுடைய தாத்தா மாதிரி அந்த பிடிப்போடு இருக்கக்கூடிய பல நேரம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இந்தியா முழுவதும் அவரை சில விஷயங்களுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல வரைக்கும் நான் மன்னிப்பு கேட்க முடியாது, நான் கலைஞரோட பேரன் போயிட்டே இருந்திருக்காரு அவர் பாட்டு. அப்படிப்பட்ட ஒரு இளைய சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு இளம் தலைவரை நம்ம நக்கல் நையாண்டிலாம் அப்படியே அவங்க தாத்தா மாதிரி தான். அமைச்சரா துணை முதலமைச்சரா இருந்திருக்கு. இந்த ஜேர்னி எப்படி இருக்கு, என்ன ஜேர்னி, இதே ரூட்ல தான் அப்பப்போ போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த டிஷர்ட் போட்டுட்டே இருக்கீங்களே, எதிர்கட்சிக்கார சார்ந்தவங்க அதை பத்தி சொல்லிட்டே இருக்காங்க. நானாச்சும் டிஷர்ட் போட்டிருக்கேன் கூவத்தூர்ல, அது கூட இல்லாம அவங்க போட்ட ஆட்டத்தை மறந்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக இன்னைக்கு இந்த இளைய சமுதாயத்துக்கு நம்மளோட நண்பர் போல இன்னைக்கு அவர் போய் பார்க்குறோம், குறிஞ்சியில் அவரை பார்க்குறோம், பல நேரம் பார்க்குறோம், ஒரு தலைவர் மாதிரியா நம்ம பார்க்குறோம், நம்மள அண்ணனை பார்க்குறோம், நம்மளுடைய தம்பிகளை பார்க்குறோம். அவரு எங்கே போனாலும் சரி இந்த இளைஞனி தம்பி எங்கப்பா, இளைஞனி அமைப்பாளர் எங்கப்பா, துணை அமைப்பாளர் எங்கப்பா, இளைஞனி நிர்வாகிகள் எங்கப்பான்னு தான் கேட்கிறாரு. உள்ளபடி இது அவ்வளோ ஒரு பெருமையான ஒரு விஷயமா ஒரு சாதாரண ஒரு தலைவராக இருக்கிறாரா. 234 தொகுதிகளிலும் கலைஞர் பெயர்ல ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் இன்றைக்கு அமைத்துட்டு இருக்கிறார். அதுக்கு முக்கிய காரணம் சொல்றதை நீங்க செய்றீங்க பாத்தீங்கன்னா, இதுதான் இந்த சமுதாயம் தான் நமக்கு தேவை. எத்தனையோ பேர் வரலாம் அரசியலுக்கான, இன்றைக்கு அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு ஒரு இளைய சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவராக இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற திராவிட இனத்தினோட கையிருப்பு நம்முடைய இளைஞருடைய செயலாளர். இன்றைக்கு நம்ம எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திக்கலாம் இருக்கிறோம். ஜோயல் நம்ம மாதிரி எல்லாராலையும் கவிதைலாம் எழுதிட முடியாது, அவர் ஒருத்தர் தான் எழுதுறாருன்னு நினைக்காதீங்க. அதையும் தாண்டி முத்தமிழர் கலைஞர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்ற அந்த கவிதை என்பது நம்ம எல்லாருமே முணுக்கக்கூடிய ஒரு கவிதை தான். என் உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகளே, இது ஒரு கவிதை தான். இப்படி ஒவ்வொரு காலம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் 75 வருஷமா ஒரு இயக்கம் நின்று கொண்டிருக்கின்றது. பல வெற்றிகளை பார்த்திருக்கின்றது, பல தோல்விகளை பார்த்திருக்கின்றது. அதெல்லாம் கடந்து இன்னைக்கு நாம் நிற்கிறோம் என்று சொன்னா, நமக்கு அந்த காலத்திலேருந்து சில ஆரிய வாரிசுகள் நம்ம எதிர்த்துக்கிட்டே வரும்போது திராவிட வாரிசா நம்மளும் அதை எதிர்த்துக்கிட்டே தான் வந்துகிட்டே இருக்கோம். நம்ம ஒன்னும் சாதாரண தான் நம்முடைய இளைஞர் செயலாளர் சொல்லும் போது கலைஞருக்கு நான் மட்டுமா பேரன், இங்க இருக்கின்ற நீங்க எல்லாருமே பேரன் தான் சொல்றது காரணம் அதுதான். திராவிடத்தினுடைய வாரிசுகளாக இன்னைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு அவருடைய புகழ்
புகழை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். அவரை நாம் புகழ் பாடுகிறோம் என்று சொன்னால் ஏதோ நம்முடைய இயக்கத்திற்கு அடுத்தது இவரை பாடினாதான் நமக்கு ஏதோ பொறுப்பு கிடைக்கும், பதவி கிடைக்கும் என்பதற்காக அல்ல. இந்த தமிழினத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வீரன்ட்ட நம்ம வாழை கொடுத்து நீ முன்னாடி போயா நான் வரேன்னு சொல்லுகின்ற அளவிற்கான ஒரு வீரனாக இன்றைக்கு அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அண்ணா அவர்கள் தான் சொல்லுவாங்க, நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற இளைஞர்களுக்கு சொல்றது அவர் ஒன்னே ஒன்றுதான். எப்படி நம்மளை விஷுவலைஸ் பண்ண சொல்றாருன்னா, நான் சொல்றதை உன்னுடைய மனக்கண்ணால் நீ பார் என்று அண்ணா சொல்லி, அதாவது கரடி நம்முடைய காலை இறுக பிடிக்கின்றது. ஒரு மரத்தின் மேல இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பு நம்ம கழுத்துக்கிட்ட கடிக்க வாயை திறந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு கரும்புலி நம்மில் பாய் தூரத்திலிருந்து ஓனாய் இதெல்லாம் நடந்தா அந்த ரத்தத்தை குடிக்க மாட்டோமா காத்து கொண்டிருக்கின்றது. ஒரு புதர்கிட்ட இருந்து ஒரு நரி இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. சமயத்திற்காக மேல ஒரு மிகப்பெரிய கழுகு வட்டமிட்டு கொண்டிருக்கின்றது. நிற்கின்ற அந்த வீரன் ஒரே வளைஞ்ச வால் மட்டும்தான் அந்த வீரன் கிட்ட நிற்கிது. ஆனா இதை மனக்கண்ணால் நீங்க பார்க்கும்போது இது எல்லாத்தையும் விடுபட்டு அந்த வீரன் வெளியே வருகிறான் என்று பாருங்கள். அந்த வீரன் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் என்று சொன்னவர் அண்ணா. இன்றைக்கு நமக்கான சேலஞ்சஸ் பல விதத்திலிருந்து இருக்கின்றது. ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கின்றது, இங்கே இருக்கிறது, பல புகார்கள், பல விமர்சனங்கள். நம்ம கட்சியில நம்ம என்ன பண்ணாலும் இவனுக்கு என்ன வேலை, இவனுக்கு எங்க வலிக்குது, நம்மளை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறது அவனோட வேலை. வேற வழி இல்லை, அவனுக்கு என்ன சொல்றது தெரியல. ஏன்னா என்ன விமர்சனம் செய்தாலும் சரி, நம்ம இளைஞணி செயலாளரை பொறுத்த வரைக்கும் இந்த விமர்சனம் என்பதை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி பார்க்கிறார் என்று சொன்னார், விழுகின்ற கற்கள் விழுந்த இடத்திலே மூழ்கி போக தன்னோட பாட்டுக்கு நடந்துகிட்டே இருந்துச்சான் நதி அப்படின்னு சொல்ற மாதிரி, நம்ம மேல என்ன கல்லு போட்டா அந்த மூழ்கி அங்கதான் கிடக்கு. ஐயோ கல்லு விழுந்துச்சாங்க, நதி நிக்கிறது இல்லை, நின்றுச்சா ஸ்டாக்னேட் ஆயிடுச்சுன்னா அது எப்படிப்பட்ட தண்ணீராக மாறிவிடும் தெரியும். நீ என்ன வேணா விமர்சனம் போன, எனக்காக காத்து கொண்டிருக்கின்ற பல இளைஞர் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கின்றது, அதை நோக்கி என்னுடைய பயணம் சென்று கொண்டிருக்கணும், அதன் மூலமாக அவன் பயன்பெறட்டும் என்று விமர்சனை நமக்காக உள்வாங்கி கொண்டிருக்கின்றவர் நம்முடைய இளைஞர்களுடைய செயலாளர். மறந்துடக்கூடாது. நீ பார்க்கிற சமூக வலைதளத்துல எப்படிப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் வருகின்றது. பாராட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் சம்பந்தமான நம்மளை தேடி தேடி அவன் திட்டுறான். எதுக்குன்னே தெரியல. நம்ம என்ன அப்படி தப்பு செஞ்சோம், அப்படி என்ன பாவம் செஞ்சிட்டோம்? சமத்துவம் சொன்னது பாவமா, சகோதரத்துவம் சொன்னது பாவமா, சமூக நீதினு கொண்டு வரமே இது பாவமா, எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லிக்கிறோமே. ஆக இவர் சொல்லும் போது எல்லாத்தையும் சமமா உட்கார வச்சிருவாங்க போல இருக்குப்பா, இவங்களை விட்டுறக்கூடாது பண்ணி நமக்கான எதிர்ப்பு தான் ஜாஸ்தி இருந்துட்டு. ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய எதிர்காலமாக, ஏன் இங்கே மேடையில் இருக்கிறவங்க மட்டுமல்ல, எதிரமர்ந்திருக்கிற உங்களுக்கு கூட நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சரி, மேடையில் உள்ளவர்களுக்கும் சரி, கீழே நமக்கு எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால், நம்முடைய முத்தமிழின் கலைஞராக இருந்தாலும் சரி, நம்முடைய இனமான நம்முடைய தலைவராக இருந்தாலும் சரி, நம்முடைய இளைஞணி செயலராக இருந்தாலும் சரி, இவர்களுடைய கொள்கைகளை உயர்த்தி பிடிக்கும். எதற்காக வந்திருக்கின்றோம்? இந்த தளத்துக்கு ஏன் வந்தோம்? இந்த பொது வாழ்க்கைக்கு நம்ம ஏன் வந்தோம்? அரசியல் புரிதல்ங்கிறது என்ன, தத்துவம் நம்ம பேசுமே, தத்துவார்த்தமாக நம்முடைய சித்தாந்தம் என்னமாக இருக்கின்றது என்பதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு யாராச்சும் கேட்டா அதை எடுத்து சொல்லக்கூடிய இடத்தில் நாம் தான் முதல் ஆளா இருக்கணும். எனக்கு வந்து இவன் பேசுவான், எனக்கு வந்து அவன் பேசுவான் அப்படிங்கிறது தான் கிடையாது. அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போயிடுச்சு. அன்னை வராரு வழிவிடுங்கிற காலம்லாம் ஒதுங்கி போயிடுச்சு. ஒதுங்கி போறதே நம்ம அண்ணன் தாண்டா எவ்வளவு சிம்பிளா போறாங்கிற சொல்ற காலம் இன்றைக்கு வந்துருச்சு என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய இளைஞணி செயலாளர் இருக்கின்றார். ஆக அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு நாம முதல்ல சுய ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். நாம செய்யற ஒவ்வொரு தப்பும் நாளைக்கு இளைஞணி செயலாளரை பாதித்து விடக்கூடாது. நமக்கு என்னதான் ஒரு பிறந்த நாளாக நம்ம கொண்டாடுறதுனால அவருக்கு சில கட்டுப்பாடு சொல்லியிருக்கிறார். பெரிய பெரிய பேனர்லாம் வைக்காதீங்க, வெடிக்காதீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்ல விதத்தில் பயனுள்ள அளவுக்கு அந்த பணியை நீங்க செய்யுங்கள் என்றுதான் அவர் சொல்கிறார். ஆக முதல்ல அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் நாம் இருக்க வேண்டும் என்ற விதத்தில் தான் நாம் ஒவ்வொருவரும் பணியாற்றிட வேண்டும். நம்மை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுகின்ற ஒரு பக்கம் இருக்குது என்று சொன்னாலும், நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர், நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நமக்கு விட்டிருக்கின்ற அந்த இலக்கு என்பது 2026 குறைந்தபட்சம் 200 தொகுதிகளாக நம்முடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நான் பல நேரங்களில் சொன்னதுதான், திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த சக்கரவர்த்தியினுடைய உடைவாளாக இருப்பது எதுன்னு பார்த்தா அது இளைஞரணி தான். இளைஞரணி தம்பிகள் நீங்க மனசு வச்சா மட்டும்தான் அந்த 200 இலக்கையை நம்மால் எட்ட முடியுங்கிற அளவுக்கு நீங்கள் பணியாற்றிட வேண்டும். தொடர்ந்து உங்களோடு சேர்ந்து என்னுடைய ஆர்வம் நண்பனாக இருந்தாலும், இன்றைக்கு இந்த வருங்கால இயக்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருடைய கரவொலியோடு அவர் வாழ்க 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 என்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த நல்ல ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற அண்ணன் ஜோயல் அவர்களுக்கும், இசையமைப்பாளர் நம்முடைய மாரி சக்தி அவர்களுக்கும், மனோ அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம அனைவரின் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.